கோடை விடுமுறை என்றாலே நம் நினைவுக்கு வருவது கிராமத்து வாழ்க்கையின் பசுமையான நினைவுகள்தான். பள்ளிகள் மூடப்பட்டதும் அந்த சிறுவன் நகரத்து நெரிசல்களிலிருந்து விடுபட்டு பஸ் ஏறி தன் தாத்தா பாட்டி வாழும் அழகிய கிராமத்திற்கு பயணமாகிறான். அங்கு அதிகாலையில் சேவலின் கூவல் சத்தத்தோடு இயற்கையான அலாரமாக விடியும் காலை பொழுதுகள், பாட்டி வாசலில் போடும் அழகான கோலங்கள் மற்றும் பச்சை பசேல் என விரிந்து கிடக்கும் நெல்வயல் வரப்புகளில் நண்பர்களோடு கள்ளமினறி ஓடி விளையாடும் மகிழ்ச்சி என அனைத்தும் ஒரு புதிய உலகத்தை காட்டுகின்றன. தோப்பில் தாத்தாவுடன் சேர்ந்து மரத்திலிருந்து சுவையான மாம்பழங்களை பறித்து நண்பர்களுடன் மரத்தடியில் அமர்ந்து ஜூஸாக குடித்து மகிழ்வதும், மாட்டுத் தொழுவத்தில் பால் கறக்க கற்றுக்கொள்வதும், குளுமையான குளக்கரையில் கல்லை வீசி தட்டச்சு விளையாடுவதும் அவனுக்கு மறக்க முடியாத அனுபவங்களாக மாறுகின்றன. மாலையில் கிராமத்து பெரியவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பேச, சிறுவர்கள் வைக்கோல் போர்களுக்கு இடையே ஒளிந்து பிடித்து விளையாடுகிறார்கள். இரவில் மொட்டை மாடியில் அல்லது முற்றத்தில் கட்டிலை போட்டு தாத்தா பாட்டியின் கதைகளை கேட்டுக்கொண்டே திறந்தவெளி வானத்தில் மினுமினுக்கும் நட்சத்திர கூட்டங்களின் கீழ் தூங்குவது ஒரு தனி சுகம். இந்த விடுமுறை வெறும் பொழுதுபோக்கு